புனிதமிக்க ரஜப் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. இந்த அருள் நிறைந்த மாதத்தில் உங்கள் மனதை பாரமாக அழுத்திக் கொண்டிருக்கும் தீராத கஷ்டங்கள் பனி போல உருகி உங்கள் வாழ்வில் நிம்மதி என்னும் வசந்தம் வீச வேண்டுமா? மலை போல் குவிந்த கடன்கள் கரைந்து செல்வ வளம் பெருக வேண்டுமா? நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு வேண்டுமா? அப்படியானால் இந்த பதிவு உங்களுக்கானதுதான். குர்ஆனில் எல்லாம் வல்லல்லாஹ்வே நமக்கு கற்றுக் கொடுத்த, நபிமார்களும் நல்லடியார்களும் கேட்டு பலனடைந்த, வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ரப்பனா துஆக்களைப் பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இந்த துஆக்களை இந்த ரஜப் மாதத்தில் நீங்கள் மனமுருகி கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். ரஜப் மாதம் என்பது ஏதோ ஒரு சாதாரண மாதம் அல்ல. இது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்று. திருக்குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் வானங்களையும் பூமியையும் அவன் படைத்த நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இந்த 4 மாதங்களில் ரஜபும் ஒன்று. இந்த மாதத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதும் அதிகமாக துஆ கேட்பதும் மிகச் சிறந்தது. அதிலும் குறிப்பாக குர்ஆனில் ரப்பனா, அதாவது எங்கள் இறைவா என்று தொடங்கும் துஆக்களுக்கு ஒரு தனித்துவமான சக்தி உண்டு. இந்த துஆக்கள் வெறும் வார்த்தை கோர்வைகள் அல்ல. அவை நபிமார்களின் கண்ணீரின் வரலாறு, நல்லடியார்களின் ஏக்கத்தின் வெளிப்பாடு, அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளம். வாருங்கள், அந்த முத்துக்களில் சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம். நாம் முதலில் பார்க்கப் போகும் துஆ ஒரு முஸ்லிமின் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான துஆ. இந்த துஆவை தெரியாத முஸ்லிம்களே இருக்க முடியாது என்று சொல்லலாம். ஆம், அதுதான் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. இந்த துஆவின் அழகை கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். இது வெறும் உலக வாழ்க்கைக்கான பிரார்த்தனை மட்டுமல்ல. இது இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்தே கேட்கும் ஒரு முழுமையான, நிறைவான துஆ. மனிதர்களாகிய நம்மில் பாவம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? தெரிந்தோ தெரியாமலோ, சிறியதோ பெரியதோ நாம் தவறுகள் செய்துவிடுகிறோம். இந்த ரஜப் மாதம் பாவங்களிலிருந்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. அதற்காக குர்ஆன் நமக்கு கற்றுத்தரும் ஓர் அழகான துஆ இது. ரப்பனா லா துஅகித்னா இன் நஸீனா அவ் அக்தானா. துஆவின் பொருள், எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. இந்த உலகில் மிகப்பெரிய போராட்டம் எதுவென்றால் அது நம் உள்ளத்தை நேர்வழியில் நிலைநிறுத்துவதுதான். நம்மைச் சுற்றி எண்ணற்ற குழப்பங்கள், வழிகேடுகள். ஷைத்தான் ஒவ்வொரு நொடியும் நம்மை வழிகெடுக்கக் காத்திருக்கிறான். நேர்வழி கிடைத்த பின்பும் நம் உள்ளங்கள் தடுமாறிவிடக்கூடாது. அதற்காக குர்ஆன் கற்றுத்தரும் மிக முக்கியமான துஆ இது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு நேர்வழியைக் காட்டியபின் எங்கள் உள்ளங்களை அதிலிருந்து பிறழச் செய்துவிடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளன். இந்த துஆவின் ஆழத்தை உணர்ந்து பாருங்கள். யா அல்லாஹ், நீயாக பார்த்து எனக்கு நேர்வழியை கொடுத்துவிட்டாய். இனி என் தவறுகளால் என் உள்ளம் தடுமாறிவிடாமல் நீயே அதை பாதுகாப்பாயாக என்று கேட்கிறோம். நம்முடைய ஈமான் என்பது அல்லாஹ்வின் மிகப்பெரிய பரிசு. அந்த பரிசு நம்மை விட்டு பறிபோய்விடாமல் இருக்க அவனிடமே நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். இன்று பல இளைஞர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்திருந்தும் ஷைத்தானின் ஊசலாட்டத்தால் தவறான பாதைகளில் சென்று விடுகிறார்கள். குடும்பங்களில் குழப்பங்கள், ஹராமான தொடர்புகள், தீய பழக்கங்கள் என ஈமானை பலவீனப்படுத்தும் பல விஷயங்கள் நம்மைச் சுற்றியுள்ளன. இந்த ரஜப் மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் நமக்காகவும், நம் பிள்ளைகளுக்காகவும், நம் சமூகத்திற்காகவும் இந்த துஆவை அதிகம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை உன் மார்க்கத்தின் மீதே நிலைத்திருக்கச் செய்வாயாக என்று மன்றாட வேண்டும். இன்று நாம் 3 சக்தி வாய்ந்த
ரப்பனா துவாக்களை பார்த்தோம். ஒன்று நமது இம்மை மறுமை வெற்றிக்காக, மற்றொன்று நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுமைகள் குறைய, மூன்றாவது நமது உள்ளம் நேர்வழியில் நிலைத்திருக்க. இந்த 3 துவாக்களும் ஒரு முஸ்லிமின் அன்றாட வாழ்க்கைக்கு மிக அவசியமானவை. குர்ஆனில் இவை தவிர இன்னும் பல ரப்பனா துவாக்கள் உள்ளன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை மற்றொரு பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த துவாக்கள் எப்போதுமே சக்தி வாய்ந்தவைதான் என்றாலும் ரஜப் போன்ற ஒரு புனிதமான மாதத்தில் கேட்கும்போது அவற்றுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த ரஜப் மாதம் முழுவதும் உங்கள் நாவுகள் இந்த துவாக்களை முணுமுணுக்கட்டும். உங்கள் தொழுகைகளில், உங்கள் சஜ்தாக்களில், நீங்கள் தனிமையில் இருக்கும்போதும் பயணத்தில் இருக்கும்போதும் இந்த குர்ஆனிய துவாக்கள் மூலம் அல்லாஹ்விடம் உங்கள் தேவைகளை கேளுங்கள். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரியின் கஷ்டங்களையும் நீக்குவாயாக. அவர்களின் நோய்களை குணப்படுத்துவாயாக. அவர்களின் கடன்களை அடைக்க ஒரு வழியை ஏற்படுத்துவாயாக. அவர்களின் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. எங்கள் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நற்பாக்கியங்களைத் தந்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ரஜப் மாதத்தின் பரக்கத்தை எங்களுக்குத் தந்து ஷஃபானில் எங்களை மெருகேற்றி ரமலானை அடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். இந்த பயனுள்ள தகவல் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரையும் சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இதை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.